சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி வந்து மாமாவோட பர்த்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் பூஜை வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் நானும் அம்மாவும் காலையில் நேரமே போயிருந்தோம். அபிஷேகம் அலங்காரம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பூஜை முடிகிறப்பவே காலையில் ஒரு 8 மணி ஆயிடுச்சு. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறப்பவே பார்த்தீங்கன்னா அத்தையும் மாமாவும் மதியம் கேக் வெட்டலாம், கண்டிப்பாக எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெளியில் போகிற வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியும் மட்டும் போயிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து மாமாவோட 60th பர்த்டேங்க, அதனால தான் கொஞ்சம் ஸ்பெஷல். இதுக்கு முன்னாடிலாம் அவங்க கேக் வெட்டி இப்படி செலிப்ரேட் பண்ணதே இல்லை. கேக் வந்து நாங்கள் ஒரு ஹோம் பேக்கர் கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸாகவே எனக்கும் கேக் பேக்கிங் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பாப்போம் இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயாவது கற்றுக்கிறேன் நான். ஈவினிங் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ஆல்ரெடி கொஞ்சமாக ரவை ஊற வச்சு வச்சுருந்தேன். அது கூடயே 3 பழம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இப்படி மேஷ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்ததாக 2 கப் மைதா மாவு, 1 கப் பவுடர் பண்ண சுகர், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை இப்படி நல்லா சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க. பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வேகாது. இது நம்ம சூடாக சாப்பிட்றப்ப நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.